सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि नित्यत्रिन्ना निरुपमा निर्वाण सुखदायिने नित्याषोडशिखा रूपा श्रीकण्ठार्थगलीलिनी प्रभावती प्रभारूपा प्रतिष्ठा परमेश्वरी मूलप्रकृतिरव्यक्ता व्यक्ताव्यक्तस्वरूपिणी व्यापिनी विविधाकारा विद्या विद्यास्वरूपिणी. அம்பாளுடைய ஒரு ரீதி பக்த அனுகிரகம் அது மிகவும் விலட்சணமானது. அம்பாளுடைய நாமா உச்சாரணம் பண்ணினாலே ரொம்ப சந்தோஷப்பட்ட வாழ்க்கையில எல்லாவற்றையும் மனசு நிம்மதியோட அளிக்கிறார். அப்படிப்பட்டதான அம்பாளுடைய நாமாக்களை பார்த்துட்டு இருக்கோம். நாமாக்கள் பிரபாவதே பிரபாரூபா பிரதிஷ்டா பரமேஸ்வரி அப்படின்னு ஒளிமயமாக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற இடத்துல எப்படி ஞானம்னு ஒரு ஸ்வரூபம் சொன்னமோ எல்லா பொருளையும் பிரகாசிக்கக்கூடியதான ஞானமாக இருக்காளோ அந்த ஞான ஸ்வரூபம் எல்லோருக்கும் வரும்படி அனுகிரகம் பண்ற அப்படிப்பட்டதான அம்பாள் கொடுத்த ஒரு ஞானம் அந்த குருமுகமாக குருனுடைய பாத சேவையினால அவருடைய அனுகிரகத்தினால வந்த ஞானம் அத வசத்தியும் நினைச்சுண்டு ஏதோ நானே அது பண்ணினதாக நினைச்சுண்டு ஏதோ ஒரு டைட்டில் கொடுத்திருக்க. அது யாருக்கு சேரும்? குருவுக்கும் அம்பாளுக்குத்தான் சேரும். இருந்த போதிலும் நமக்கு கிடைச்சதான ஒரு ஆனந்தத்தை சிஷ்யால எல்லாரும் சேர்ந்து நீங்க எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒண்ணு நடந்து அது உமக்கு வந்தா போல ஒரு சந்தோஷமா கொண்டாரு. அது ஆனந்தத்தை கொடுக்க அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். வேதாந்த வித்வாந்த அத்வைத வேதாந்த சம்ராட்டம் சொன்னா ஏதோ சக்கரவர்த்தி எல்லாம் நினைக்கப்படாது. அவளுக்கு ஒரு டைட்டில் தோணித்து கொடுத்தா சந்தோஷம் அவ்வளவு. இதனுடைய ஒரு ஸ்வரூபம் அந்த இதுன்னு அம்பாளுடைய அனுகிரகத்தினாலையும் குருவனுகிரகத்தினாலையும் கிடைச்சது அப்படின்னு நினைச்சிருந்து விசேஷமாக அவளுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்து நம்ம காரியத்தை பார்ப்போம். அடுத்ததாக அம்பாளுடைய ஸ்வரூபம் மூல பிரகிருதி அவ்யக்தா வியக்தா அவ்யக்த ஸ்வரூபிணி. அது வரைக்கும் அதுல மூல பிரகிருதிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அவ்யக்தா வியக்தா அவ்யக்த ஸ்வரூபிணி. இது அவ்யக்தான்னு இருக்க இது அம்பாளுடைய ஸ்வரூபம் அவ்யக்தம்னு சொல்லியிருக்க. அவ்யக்தமா இருந்துருக்கா வியக்தமாகவும் வர. அவ்யக்தமா இருக்கிற ஸ்வரூபம் என்ன என்னது என்று யாராலையும் சொல்ல முடியாதான ஒரு ஸ்வரூபம். எந்த உருவத்தையாவது எடுத்துப்பா, எப்படியாவது பக்தாளை காப்பாத்தி கொண்டிருப்பா. இதுதான் அவ்யக்தமான ஸ்வரூபம். அவ்யக்தம்னா அன்மானிஃபெஸ்டட், நாட் கிளியர் அப்படின்னா. தியானத்துல உட்கார்ந்தவர அம்பாளுடைய ஸ்வரூபம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு தியானம் வரதில்லை. சதுர்புஜே சந்திரகலாவதே குஜோன்னதே குங்குமராகத்தோன்னு தியானம் பண்றோம். ஆனா அது மனசுல நிக்கல. சரி, அருணான் கருணா தரங்கிதாட்சியம் அதுவாக நிக்கிறதா இல்ல. சித்த சித்த சர்வாத்ம பூமிக்கா நிக்கிறதா நிக்கல. என்ன ஸ்வரூபம் நிக்கிறது? என்னமோ ஏதோ தோற்றத வர. ஒரு க்ஷணம் போட்டோ பார்த்தா கண்ணுக்கு கண்ணால பாக்குறேன், ஆனா மனசுல நீக்க பாத்து. ஆனா இந்த ஸ்வரூபம் நிக்காம இருக்க பார்த்தா அதான் அவ்யக்த ஸ்வரூபம். இந்த அவ்யக்த ஸ்வரூபத்தை பத்தி பலவிதமாக சாஸ்திரங்கள் பிரவர்த்திச்சிருக்க. அகாரத்திலிருந்து ஹகாரம்னு சொல்லியிருக்க. ஆல இருந்து ஹாவலிக்கும் இத மாத்திருக்கா வர்ண ரூபணி அன்னமஹம்சா ஆம் நமஹம்சா அப்படின்னு மாத்திருக்கா
ஞாபகம் ஆரம்பிக்கிறேன், கடைசியில கம் நமஹம்சால ஹம் நமஹம்சால முடிக்கிறேன். இந்த ஆல இருந்து ஹா வரைக்கும் வருதோ இதான் அகம் அப்படிங்கிற ஒரு சுரூபம் சரீரத்துக்குள்ள இருக்கிறதாக. சரீரத்துக்குள்ள இருக்குன்னா சரீரத்துக்குள்ள இதய வகையில இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நாம் அகம்னு சொல்லிட்டு இருக்கோம். மாத்திரக்கா வர்ணரூபம் இது ஒரு அவ்வியக்தமான ஒரு சுரூபம். கிளியரா இல்லையே, கண்ணு காது மூக்க நாக்க தெரியலையே, ஆனா இதுக்குள்ள இருக்கிறதாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையோ, இதான் அவ்வியக்த ஸ்வரூபம். இந்த உலகமே அம்பாளுடைய ஸ்வரூபம்னு சொன்ன. ஏன்னா ஆல இருந்து ஆ வரைக்கும் இருக்கக்கூடியதான அக்ஷரங்களுக்கு நடுவுல தானே உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான பதங்களும் இருக்கு. இந்த பதங்கள் எல்லாம் அந்த பதத்தினுடைய பொருளை சொல்றது. குடம்னு சொன்னேன் குடத்தை சொல்றது, யானைன்னு சொன்ன யானைங்கிற ஒரு பொருளை சொல்றது. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடியதான சொற்கள் எல்லாம் ஆல இருந்து ஆ வரைக்கும் இருக்கக்கூடியதான எழுத்துகளுடைய கூட்டம். அந்த கூட்டத்தினால பொருள் உண்டாச்சு. இந்த பொருள் வடிவமாகவும் அம்பாள் இருக்கா. அந்த பொருளுக்கு காரணமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் என்ன இருக்கு? மாய, அவ்வியக்தம். அப்படி அந்த அவ்வியக்தம் மாய, மாயில பிரதிபிடித்ததான சைத்தன்யத்தை தான் நாங்க ஈஸ்வரன் சொல்லிடுவோம். முதல்ல என்ன, எழுத்துகளா இருக்கிற அம்பாளும் அவ்வியக்தமா இருக்க, அந்த எழுத்துகளுடைய கூட்டமான பதங்களுக்கு பொருளா இருக்கிற அம்பாளும் அவ்வியக்தமா இருக்கு. இப்படி வியக்தமாகவும் அவ்வியக்தமாகவும் இருக்கா. அதுல அவ்வியக்த ஸ்வரூபம் சொன்னேன். இது அவ்வியக்த ஸ்வரூபம் ஆல இருந்து ஹா வரைக்கும் அகம்னு சொன்னீங்கன்னா இல்லையா, இந்த அகம்னா அகமஹம் ஆஹோ புருஷிகா அப்படிங்கிற ஆச்சாரியன் சமுதிரத்துல இல்ல. இப்படிப்பட்டதான அகம்ங்கிற ஒரு ஸ்வரூபம் இருக்கே, இது ஒரு அவ்வியக்தம். இந்த அகத்துக்கும் அவ்வியக்தமாக ஈங்காரமா இருக்கு அப்படின்னு காமகலா ஸ்வரூபம்னு வேதாந்தங்கள்ல சொல்லிட்டு இருக்க, சாஸ்திரங்கள்ல சொல்லிட்டு இருக்க. இப்படிப்பட்டதான இந்த அவ்வியக்த ஸ்வரூபம் இருக்கு, இதுவே அம்பாளுடைய ஸ்வரூபம். இத ரொம்ப சாஸ்திரக்காரால உலகத்துக்கு காரணமா இருக்கிற பிரதானம்னு நினைச்சேன். நாம எதை மாயன்னு நினைக்கிறோமோ அந்த மாயைய அவ பிரதானம்னு நினைச்சோம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் ஜடமான பொருள். ஜட பொருளுக்கு காரணமா இருக்கிற பொருளும் ஜடமாகத்தான் இருக்கணும். தங்கத்தினால செய்யப்பட்டதான ஆபரணம் தங்கம் தானே. அப்ப இந்த மோதிரமோ வளையோ செங்கிலியோ இதுக்கு காரணம் எப்படி இருக்கணும்? இது எப்படி இருக்கோ அதுவும் அப்படித்தான் இருக்கணும். இது ஜடமா இருக்கு, ஆகையால் அதுவும் ஜடமா இருக்கும். ஆகையால் உலகத்துக்கு காரணம் ஜடமான பிரதானம் தான் அப்படின்னு கருதினாலா அப்படிப்பட்டதான வடிவமாகவும் அம்பாள் இருக்கா. ஏன்னா அம்பாள் ஜடமான பொருளா இல்லைன்னு யார் சொன்னா? ஆனா ஜடத்துக்கும் அதிஷ்டானமா இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் அதோட நின்றுட்டான், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அவ்வியக்தா பிராதமிக மாயா ஸ்பூர்த்தி ரூபாவா. முதல்ல உலகத்தை படைக்கணும் என்று கருதி பகவான் என்ன பண்ணினார்? உலகத்தை நான் படைப்பேன்னு எண்ணினார். அந்த எண்ணம் அப்படின்னு முதல் எண்ணம் இருந்தது பார்த்தா, அதுதான் அவ்வியக்தம். ஏன்னா நம்ம இவ்வளவு கிளியரா இல்ல. பொம்மை போடுறப்ப முதல்ல அம்பாளுடைய பொம்மை போடணும்னு நினைக்கிறேன். என்ன பண்றேன், ஒரு பேப்பர் எடுத்தோன்னு ஒரு ஸ்கெட்ச் போடுறேன். அந்த ஸ்கெட்ச்ல வெறும்னா 4 கோடு இருக்கு, அவ்வளவுதான். அந்த கோடானது அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி இது பண்ணி கண்ணு காது மூக்க நகை எல்லாம் கிளீனா அப்புறம் தான் வருது. முதல்ல வெறும் கோடு தானே போடுறேன். அதே போல உலகத்தை படைக்கணும்னு கருதினார், கருதி ஆரம்பித்தார். அந்த ஆரம்பித்ததான ஒரு ஸ்வரூபம் அவ்வியக்தமா இருந்தது. ஆகையால் பிராதமிக மாயா ஸ்பூர்த்தி ரூபாவா, ஸ்பூர்த்தி தோற்றம். அதுக்கு காஞ்சமத்தே பிரதான பிரகிருத்தியாதி பத வாக்கியம் அவ்வியக்தம் தத்ரூபாவா. பிரதானம் அப்படிங்கறதும் பிரகிருதிங்கிறதும் அவ்வியக்தம்ங்கிறதும் இப்படிப்பட்டதான பதங்கள்னால சொல்லப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். இந்த அவ்வியக்தம்ங்கிற பதம் தான் பிரதானத்தை சொல்றதா இல்ல சரீரத்தை சொல்றதான்னு ஆனுமானிகாதிகரணத்துல பிரம்மசூத்திரத்துல விசாரம் பண்ணியிருக்கோம். அதான் இங்க சொல்ற பிரதான பிரகிருத்தியாதி பதவாச்சம் அவ்வியக்தம் தத்ரூபம் வா ததுக்தம் சாட்சிய சப்தத்யாம் சூக்மலிங்கமச்சேதனமனாதினம் ததா பிரசவ தர்மி. சூக்மமாகவும் அது இன்னது என்று சொல்ல முடியாதான வடிவமாகவும் அச்சேதனமாகவும் அனாதி நிதனம் எப்பொழுதும் இருக்கிறதாகவும் பிரசவ தர்மி உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடியதான ஸ்வரூபமாகவும் நிரவயவம் ஏகமேவஹி சாதாரணமேகதவ்யக்தம். நிரவயவம் அவைகளுக்குள்ள ஏதோ கையை காலு மூக்க நாக்க ஒண்ணும் இல்லையா அந்த ஸ்வரூபத்தில். ஆகையால் நிரவயவம் ஏகமேவஹி சாதாரணம் எல்லாவற்றுக்கும்
உலகத்தில் இருக்கக்கூடியதான பல பொருள்கள் இருக்கு, வெவ்வேறான பொருள்களுக்கு இவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இருக்கக்கூடியது ஏததம் வியக்தம் இது அப்படின்னு சாங்கிய சப்தத்தில சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் பஞ்சசிகாச்சாரியர்னு முதல்ல இருக்கிற சாங்கிய வியாக்கியான கர்த்தா அவர் எழுதின புத்தகத்துல அநாதி மத்தியம் மகதப்பரம் திரவம் பிரதானம் அவ்யக்தமுசந்திரூரயா. அநாதி மத்தியம், ஆதியும் இல்ல, நடுவும் இல்ல, முடிவும் இல்ல, அப்படிப்பட்டதான் சொல்லும். மகதப்பரம் திரவம் பிரதானம் அவ்யக்தமுசந்தி சூரயா, இதுதான் பிரதானம்னு சொல்கிறார்கள் என்று. இந்த பிரதானத்துக்குள்ள 3 குணங்கள் இருக்கான், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த சத்துவகுணம், ரஜோகுண, தமோகுண பேதத்தினால சமஷ்டி ரூபமே வேதி சத்வாதீனாம தர்மத்துவம் தத்ரூபத்வாத் அப்படின்னு சாங்கிய பிரவச்சன சூத்திரத்துல, சாங்கிய சூத்திரங்கள் இப்ப நமக்கு கிடைக்கல, ராஷ்டிரபாரதி ஏதோ கிரந்தத்துல கோட் பண்ண சூத்திரத்தை வச்சு எழுதியிருக்க. இப்படி ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த அவ்யக்தங்கிற பதத்துக்கு நீங்க பிரதானம் மாயங்கிற பிரம்மத்துக்கே அவ்யக்தம்னு பதம் உண்டு. பிரம்மைவ அவ்யக்தபதேன உச்சதே. என்ன இந்த அவ்யக்தம்னு சொன்னா பிரம்மங்கிற அர்த்தத்தையே எடுத்துக்கலாம். பிரம்மத்துக்கும் அவ்யக்தம்னு பேரு. அம்பாள் எப்படிப்பட்டிருக்கா? அகமஹம்னு சொன்னேன்னு இல்லையோ, இது அகங்கிற பதத்துக்கு லட்சியார்த்தம் என்ன? பிரம்மன் தான். வாட்சியமாக சரீரம், புலன்கள், மனசு இவைகளோடு கூடி இருந்ததாக இருந்த போதிலும் அகம் சப்தத்துக்கு லட்சியார்த்தமானது பிரம்மா. ஆயர் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற இந்த அகம் ஸ்வரூபம் பிரம்ம இவவா அவ்யக்த சப்தேன உச்சதே. அது நீங்க எப்படி கண்டுபிடிச்சு? கதவ்யக்தமாக இது சூத்ரே நச்சுஷா திருஷ்யதே நாபி வாசா நான்யேர்தேவை தவசா கர்மணாவா இத்தியாதி ஸ்ருதிபி ததா நிர்ணயாத். ததவ்யக்தமாக இது அதிகரணேன்னு பிரிண்ட் பண்ணிருக்கா, இது சூத்திரேன்னு மாத்திக்கிறோம். அது அதிகரணம் இல்ல, சூத்திரம். பிரம்மசூத்திரத்துல நச்சுஷா திருஷ்யதே, இத பிரம்மஸ்வரூபமானது கண்ணால பார்க்கப்படுவதில்லை. நாபிவாச்சா, வாயினாலும் அறிய முடியறது இல்ல. நான் தேவை, எந்த புலனாலையும் இதை அறிய முடியறது இல்ல. கர்மண தபசா கர்மணாவா, தபசுனாலேயோ கர்மாவனாலேயோ அறிய முடியலை. இத்தியாதி ஸ்ருதி கதா நிர்ணயா, இப்படி தீர்மானமா. ஆகையால் அவ்யக்தான்னு என்ன அர்த்தம்? சுத்த பிரம்மம்னு அர்த்தம். முதல்ல சாங்கிய மதத்தில் இருக்கிற பிரதானம்னு அர்த்தம் சொன்னேன். ஈஸ்வரனுடைய உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான எண்ணம்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். அதுக்கப்புறம் சாங்கிய சூத்திரத்துல சமஷ்டி ரூபமான 3 குணங்கள் சமஷ்டின்னு சொன்னேன். இல்ல பிரம்மம்னு அர்த்தம். விஷ்ணு ஸ்வரூபாவா, அவ்யக்தம்னா விஷ்ணுன்னு பேரு. பிரதானம் அவ்யயம் யோனி அவ்யக்தம் பிரகிருதிஸ்தமஹ விஷ்ணுரேகானி நாமானி நித்யம் பிரபவ தர்மிணா அப்படின்னு லிங்க புராணம் சொல்வது. பிரதானம் அவ்யயம் யோனி, விஷ்ணுவுக்கு பேரா பிரதானம் என்றும் அவ்யயம் என்றும் யோனி என்றும் அவ்யக்தம் என்றும் பிரகிருதி என்றும் தமஹா என்றும் விஷ்ணுரேகானி நாமானி. இந்த நாமக்கள்லாம் மகாவிஷ்ணுடைய பேரு. அவருக்கு நாமாக்கள் சொல்ல முடியாது. அனந்த நாமான்னு பேரு இருக்கு, இத்தனைன்னு பேர் இல்ல. பீஷ்மாச்சாரியர் சொன்னா கிமே கம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேதம் பராயணம். உலகத்திலேயே ஒரே ஒரு தெய்வம் எதுன்னு கேட்கிறார். தெரியாத மாதிரி. தர்மராஜா வேதாத்தியனம் பண்ணாரா? இல்லையா? பண்ணினார். அவருக்கு வேதாத்தியனம் பண்ண ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா தெரியுமா? தெரியாத? மறந்துட்டார். ஏன் மறந்தார்? வாழ்க்கையில கஷ்டம் வந்தா எல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் சௌக்கியமா இருக்கிற வரைக்கும் ஆனந்தமா இருக்குன்னு கொஞ்சம் உடம்புல தலைவலின்னு ஆரம்பிக்கும், எல்லாம் போச்சு. தலைவலி, கால்வலி, மூக்கவலி, முதுகு வலின்னா ஒண்ணும் புரியலன்ட்டா. பசின்னா ஒண்ணு 10 பறந்து போச்சுட்டான். விவகாரம் என்னடா, இவனுடைய லைஃப் எப்படி, வாழ்க்கை எப்படி இருக்குன்னா எல்லாம் ஒழுங்கா இருந்தா வேதாந்தம் பேசுவான். ஏதாவது கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்ததுன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே வராது. வாட்சதெல்லாம் மறந்து போறதுன்னு அனுபவத்துக்கு வரலை. இந்த அனுபவத்துக்கு வரணும்னா அதுக்கு அம்பாள் நமக்கு நம் வாட்சது கொஞ்சமா வச்சாலும் இந்த ஜென்மாவை நான் அனுபவிக்கணும், அந்த ஸ்வரூபத்தை ஆனந்த சாம்ராஜ்யத்துல இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும்? அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். ஆகையால் அந்த ஸ்வரூபம் என்ன, அத்தனை நாமக்கள் இருக்க இருந்தாலும் தர்மராஜாவுக்கு இதை பறிச்சிருந்தாலும் மறந்து போயிட்டார். மகாவீரர் பீஷ்மாச்சாரியரை கேட்கிற
இத்தனை வருஷம் நீங்க வாசிச்சுட்டு இருக்கல அந்த ஸ்வரூபம் ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு. கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் சுவந்தகம் கமர்ச்சந்தா பிராப்னுயுர் மானவா சுபம். யாருடைய புகழ பாடினா மனுஷனுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ? அர்த்தந்த அர்த்தந்தா பிராணினா க்ஷேமத்தை அடைவா அப்படின்னு கேட்டார். அவர் பார்க்கணும் பக்கத்துல பகவான வச்சுண்டு ஊரெல்லாம் எங்க இருக்காருன்னு என்ன கேக்குறீங்க? உன் பக்கத்திலேயே என்னைக்குமே உன் பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்காரு அவர். அந்த பரமாத்மாவை நான் அறிவேன், குந்தி அறிவா, உங்க அம்மா அறிவா, நீ பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்க. உங்க தம்பியோட டெய்லி சுத்திண்டே இருக்கார் வேலைக்காரனாட்டம். அவருக்கு தேருக்கு தேரோட்டியா வேற இருந்துட்டு இருக்கார். அவருக்கு வேற உபதேசம் வேற பண்ணிருக்க. அவர் மறந்தார், அது வேற விஷயம். விவகாரம் முழுக்க இருந்தாலும் தேரோட்டியா இருந்தா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. வெறுமன சொன்னா புரியலேன்னு சொல்லி காட்டி வேற கொடுத்திருக்காரு. தன்னுடைய திவ்ய கந்தானுலேபனம் திவ்யவாத்தியம்பரதரம் இத்தனையும் காட்டி கொடுத்தாரையா. அதெல்லாம் கேட்டு பார்த்து நீ திரும்பியும் சிவைக்கம் தெய்வதம் லோகேன்னு கேட்கிறீரே. இருந்தாலும் நீங்க கேட்கிறே இத சொல்லக்கூடியது அவர் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு பத்தியா அப்படின்னு நினைக்கிறது. பகுதா கீதம் இதெல்லாம் மகர்ஷிகள்லாம் சொல்ற யானி நாமானி கவுனானி விக்யாதானி மகாத்மதி பரிகீதானி தானி வக்ஷாமி. எல்லா பேரையும் நான் சொல்ல போறது இல்ல, முடியாத காரியம். இருந்தாலும் யானி நாமானி கவுனானி குணப்பிரயுக்தமான நாமாக்கள் அங்கெல்லாம் வேதங்கள்ல படிச்சிருக்கோ அந்த நாமாக்களை மட்டும் சொல்றேன். ஆகையால் விஷ்ணுதாஸ்நாமத்தில் இருக்கிற நாமாக்கள்லாம் ஒவ்வொரு நாமாவும் வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரத்துல படிச்சிருக்கிற நாமாக்கள். படிக்கிறவாளுக்கு ஐஸ்வர்யம் வரும், வேற ஒண்ணும் இல்லை. தானி வட்சாமி பூதையே. ஆகையால் விஷ்ணுதாஸ்நாமத்திய பிரயோஜனம் என்ன அப்படின்னா ஐஸ்வர்யம் கீர்த்தி தினந்தோறும் விஷ்ணுதாஸ்நாமம் வாசலையானால் மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் காசு நிறைய வரும். இருக்கிற பாபம் எல்லாம் போகும். மனசுல பண்ணின பாபம் எல்லாம் இருக்கிற பாபம் எல்லாம் அவனை விட்டு நம்ம. அதனாலதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினமும் படிக்கணும்னு பிராயஷ்சித்த கர்மா சொல்லியிருக்க. எந்த பாபங்களை பண்ணி அதுக்கு பிராயஷ்சித்தமே வேதம் விதிக்கலையோ அந்த பாபங்கள் எல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொஞ்ச நாள் படிச்சுட்டே இருந்த போகும். ஆகியாதான் ஆச்சாரியார் கேயம் கீதா நாம சஹஸ்ரம். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் படிங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நிச்சயம் படிங்க. பகவத்கீதையானது எதுக்கு? மோட்சத்துக்காக. விஷ்ணு சஹஸ்ரநாமம் எதுக்கு? நீங்க பண்ணின பாப்பம் போறதுக்காக. இப்படி சொன்னார் பார்த்தீங்களா? அப்படிப்பட்டதான ஆயிரக்கணக்கான நாமாக்கள் கோடிக்கணக்கான நாமாக்களா இருக்கக்கூடியதான அந்த மகாவிஷ்ணு நாமாக்கள் வேதத்தில் இருக்கிற நாமாக்களை மட்டும் அவர் சொல்லியிருக்கார். மற்ற நாமாக்கள் இங்க சொல்லிருக்க பிரதானம் அவ்யயம் யோனி அவ்யக்தம் பிரகதிஸ்தமஹ விஷ்ணோரே தானி நாமானி நித்தியம் பிரபவ தர்மணா அப்படின்னு இதுவரைக்கும் அவ்யக்தா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் ஆயிடுது. இங்க அவ்யக்தம்னு சொன்னா பரமாத்மா மகாவிஷ்ணுடைய நாமாக்கள் அம்பாளுடைய நாமா சொல்லிட்டேன். இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த அவ்யக்தம்ங்கிற ஸ்வரூபம் சுத்த பிரம்மஸ்வரூபம். பிரம்மஸ்வரூபம் அந்த பிரம்மஸ்வரூபம் எங்க இருக்குன்னு உலகம் முழுக்க வியாபிச்சு. சொல்ற காலத்துல பகவத்கீதையில மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா, என்னால் உலகம் முழுக்க சூழப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க எப்படின்னு காணப்படலையே, புத்தகத்துல பகவான் இல்லையே, சேவல்ல பகவான் இல்லையே, கணத்துல பகவான் இல்லையே, கேட்கலாமோ இல்லையோ. மயா ததமிதம் சர்வம், என்னால் எல்லாமும் வியாபிக்கப்பட்டிருக்கு எங்கும் நாள் உள்ளேன். நன்னாதான் இருக்கு சார், நான் பார்த்தா தெரியலேன்னா நன்னா பாரு. நான் சொன்னேன் எப்படின்னு ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா, உன் கண்ணுக்கு தெரியாத உருவத்துல இருக்கேன். இது அனாவசியமான பேச்சு. விவகாரம் முழுக்க என்ன, உன் கண்ணுக்கு தெரியாத அவ்யக்த மூர்த்தினா, அந்த அவ்யக்தம் இங்க சொல்லுங்க. அவ்யக்தம்னு நான் சொன்னேனால் நாட் கிளியர் அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம், உங்க கண்ணுக்கு தெரியாத உருவமாக எங்கும் இருக்கு. எங்க இருக்கு சார் பகவான்? எங்க இருக்க? இந்துகள அந்துலேடனி இங்க இருக்கார் அங்க இருக்கான்னு சொல்ல முடியாது. நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கார். பிரசாதம் பாக்கிறார், இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி, பிரசாதம் பாக்கிறார், எங்க இருக்கார் பகவான் அப்படின்னு அப்பா கேட்கிறார். இரண்டிய கசிப்பு. கசிப்புன்னா மெச்சன்னு அர்த்தம், பெட்.
தங்கத்தினாலேயே பெட்டை போட்டு இருக்காங்க. இப்ப பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் கட்டல போட்டு அதுக்குள்ள ஒரு டிராயர் வச்சு அதுக்குள்ள காது வச்சுட்டு இருந்தா தங்கத்தை. அன்னைக்கு அவன் அந்த கட்டிலேயே தங்கமா பண்ணிட்டான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நாஸ்திகாலே இல்லைன்னு ஒரு காலத்துல இருந்தவா பார்த்தேன்னா அவளுடைய அபிப்பிராயம் பார்க்கலாம். இன்னைக்கு மேக்சிமம் என்ன பண்ண முடியும், பூனல் அறுக்கலாம், குடிமையை அழிக்கலாம், அவ்வளவுதான் நீங்க பண்ண முடியும். அன்னைக்கு பிராமணனே உலகத்தை விடாம உதச்சிருக்காம ஒத்தனும் பிராமணன் பேரே இருக்கப்படாதுன்னு வச்சிருந்தான். இருந்தாலும் பிராமணியம் அழியாதுன்னு. ஏன்னா எங்க மகாவிஷ்ணு பிரதிஜை பண்ணியிருக்கார், சாதுர்வர்ணியம் மயா திருஷ்டம். இந்தூர்ல இருந்து நீ விரட்டலாங்க, அமெரிக்காவுக்கு போவான், அங்கே பெரிய உத்தியோகத்துக்கு வருவான், அங்கிருந்து ஆரம்பிச்சு அங்கிருந்து இங்க மேனேஜிங் டைரக்டா வருவான். இங்க இருந்த வெறுமனா இங்க சாதாரண வியக்தியா இருப்பான். அங்க போறான், அங்க பெரிய படிப்பு படிக்கிறான், எம்டிங்கிறான், எம்எஸ்ங்கிறான், என்னமோ படிக்கிறான். மறுபடியும் அங்கிருந்து இங்க வரான். இங்க எப்படிடா வர்றான்னா, இங்க சாதாரணமா ஏதோ சந்தியாவதனம் பண்ணிட்டு இருப்பான். இப்ப எப்படி இருக்கான்னா பெரிய ஆபீசரா வரான்னா உங்களால அழிக்க முடியாது. இவரை ஏண்டா அவனுக்குள்ள காயத்ரி வருது. அந்த ஸ்வரூபம் தான் இங்க விசேஷமாக இருக்கே தவிர ஒண்ணும் கிடையாது. அப்படி அவ்யக்த மூர்த்தியா பகவான் எங்கும் வியாபித்து இருக்காருன்னு நான் சொன்னேனே, அந்த அவ்யக்த மூர்த்தி அன்மானிஃபெஸ்டட் பாவமாக எப்படி இருக்கார், எங்க இருக்கார், எந்த விதமா இருக்கார். அந்த ஹிரண்யகசிபுவானது அவ்வளவு தங்கத்தினால அவ்வளவு அபிமானம். அவங்க அண்ணா ஒருத்தர் இருந்தார், ஹிரண்யாட்சர்னு பேர், தங்க கண்ணன்னு பேர். அவருடைய கண் அக்ஷம்னு சம்ஸ்கிருதத்துல கண்ணு தங்கம்னு பேர். உலகத்தில் இருக்கிற தங்கம் எல்லாம் எங்கிட்டதான் வரணும், வேற யாருக்கும் வரப்படாது. அவன் ஐடியா பார்த்தல, தங்கத்துல கண்ணு உள்ளவன், எல்லா தங்கமும் நமக்கு தான் வரணும். ஒரு அட்சய திருதியனுக்கு எவ்வளவு 1.5 கிலோ தங்கம் வச்சிருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பேப்பர்ல போட்டுதான். விவகாரம் என்னடா, அது அப்படி இல்ல, உலகத்துல இருக்கிற தங்கம் எல்லாம் எனக்கு வேணும்னு நினைச்சாம தங்கம் எங்க இருக்குன்னு யோசனை பண்ணினா, பூமிக்குன்னா ரத்னகர்பான்னு பேரு, வசுந்தரான்னு பேரு பூமிக்கு. வசூர்னா தங்கம், தங்கத்தை தன்னிடத்தில் உள்ளவள் அப்படின்னு பூமிக்கு பேர். இந்த பூமியே பாயாட்ட சுருட்டு பாதாள லோகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டான். ஒரு 4-5 மாசமா தேவலோகத்துல தேவதைகள் யஜ்ஞ யாகம் ஒண்ணும் வரவே இல்லை. யாரும் யாகம் பண்ண, பூமி இருந்தா தானே பூமியில ஒரு மனுஷால இருந்து அவன் யாகம் பண்ணுவான். இந்த யாகம் பண்ண சுவாகான்னு சொன்ன மேல் லோகத்துக்கு போ, பூமியை காணவே என்னடா ஆச்சுன்னு ஒரு 4-5 மாசம் ஆச்சு. தேவதைகள்ல சில பேர் பார்த்தாலாம், பேங்க் அக்கௌண்ட் பண்ண தெரிஞ்சிட்டே ஆகல, அக்கௌண்ட் ஒன்னும் வந்து சேரலையே, யாருமே ஹோமம் பண்ணலையா, ஒன்னும் பண்ணலையா அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்தா பூமியை காணும். நேரா பிரம்மதேவர்கிட்ட போறாராம். ஆமா நீங்க படக்குல பூமி காணமே, அங்க இருந்து பாக்குற பார்த்தா பூமி காணும். என்னடா இது, வீட்டுல சைக்கிள் சாவி காணாம இருக்கலாம், ஏதோ அல்மையில சாவி காணாத போகலாம், உலகமே இல்லைன்னு யாராவது காணாத போகுமா அப்படின்னு நினைச்சு கதறினாரு. எங்க போச்சு இவ்வளவு உலகத்தை மறுபடியும் படைக்க முடியுமா, எங்க போச்சு, இது சின்ன பொருள் ஐயா காணாம போறதுக்கு அப்படின்னு நான் கவலைப்பட்டு விட்டுட்டு போற. அவர் சொன்னார், எல்லாம் புத்தின பிறகுதான் நம்ம கிட்ட வருவள், அது வரைக்கும் இந்த பக்கமே நம்மள நடக்கவே மாட்டேன் இல்லையா, போயிட்டு வரோன்ட்டார். என்னமோ அவர் மூட அப்படி விவகாரம் முழுக்க கதையும் நினைச்சு கவலைப்பட்டு பிரம்மதேவர் வர. பிரம்மலோகத்துக்கு வந்ததுன்னு அது வெளியில போயிட்டு வந்தாரோ இல்லையோ, ஒரே காத்து. என்ன ஆச்சுன்னா ஜலதோஷம் பிடிச்சது, ஒரு தும்மல் போட்டார். அவருடைய மூக்குல இருந்து சின்னதா ஒரு தூசி மாட்டம் வெளியில வந்தது. அந்த வெளியில வந்த தூசியானது சமுத்திரத்துல விழறதுக்குள்ள யானை சைஸா வளர்ந்து போயிருக்கான். அவ்வளவு டிஸ்டன்ஸ் வளர்ந்ததுமே என்ன ஆச்சுன்னா கரையில சமுத்திரத்துல விழுந்தது. பாதாள லோகத்துல இருக்கிற ஹிரண்யாட்சனுக்கு தோணிச்ச வந்து பாக்கிறார், இப்படி பெரியதான ஒரு பன்னி உருவம். அவ 2 பேருக்கு சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பூலோகத்தை கொண்டு வந்து மறுபடியும் சமுத்திரத்துக்கு மேல நிறுத்தினாராம். அதனால இப்ப பூலோகம் எப்படி இருக்க, சமுத்திரத்துக்கு முதத்துக்கு இருக்க யதா அண்ட விவா வேதம் சொல்றது. இப்படி அவருடைய அண்ணானுடைய கதை. இந்த ஹிரண்யாட்சன் பிறந்த நிலையில இருந்து இந்த விவகாரம் என்னன்னா, எல்லா தங்கமும் எனக்கு வேணும், எல்லா அனுபவங்களும் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோட இருந்தார். அப்படிப்பட்டதான அகங்காரத்தோட இருக்கக்கூடியதான அவனுக்கு என்ன ஆத்துக்காரி, அவனுக்கு ஒரு பையன் யாருன்னு பிரகலாதன். அவர் வயசுல இருக்கும் பொழுதே நாரதர் அந்த அம்மாவுக்கு எல்லா பாகவதத்தும் உபதேசம் பண்ணினார்.
ஆனா அந்த குழந்தை கேட்டு கேட்டு பகவான் மேல ஒரு பக்தி உண்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பாடம் சொன்னாலும் சுக்கராச்சாரியர் அவருடைய பசங்க செண்டாமர்கால்னு பேர், அவ என்னென்னமோ பாடம் சொல்லி கொடுத்துருக்கா. என்ன பாடம் சொன்னாலும் அவன் அந்த பாடமெல்லாம் கேட்கல. காலம் வந்து 10ல இருந்து 5 மணிக்கு கிளாஸ் நடக்கும், எல்லாம் சொல்லி கொடுப்பா. ஆனா ஆனபுரம் ஒரு 5:30 மணிக்கு விளையாடி விட்டு குழந்தைகள்லாம் சேர்த்துட்டு மகாவிஷ்ணு பஜனை பண்ண ஆரம்பிச்சாரா. நாராயண நாராயண ஆரம்பிச்சு தான் கெட்டதெல்லாம் எல்லாரையும் கெடுத்தான் நினைச்சிருந்து அந்த குழந்தைகளை எல்லாருக்கும் பக்தியை வர வச்சுட்டார். அப்பா கேட்கிற எது வசதி வாழ்க்கையில என்ன படிச்சியோ சொல்ல. அப்ப பிராகிருத போட்டெல்லாம் கிடையாது. என்ன விசாரிப்பா என்ன படிச்சுன்னு. ஸ்மரணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் அபாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாத்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இதுவும் சாத்விகா பக்தி பஞ்சே நவலட்சணா கிரியதே பகவத்யர்த்தா தன்மன்யே அதீகமுத்தமம். இப்படின்னு சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் இப்படின்னு 9 விதமான பக்தி மகாவிஷ்ணுவிடத்துல யார் பண்றானோ அவன்தான் படித்தவன். படித்ததுக்கு அழகு நாம் படித்தது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். நல்லா சமைச்சிருக்க பகவானுக்கு நிவேதனம் பண்ணுதா. அந்த நிவேதனம் பண்ண என்ன அழகா சமைச்சிருக்க அது பகவானுக்கு அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல எக்கரோடு எதற்காது எஜ்ஜோது ஜதாதியது வாழ்க்கையில தாங்கள் எதை பண்ணினாலும் அதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுங்கிறது ரொம்ப வசதி அப்படின்னு சொன்னா அவருக்கு உடம்பு பத்திண்டு எரிகிறது. என்ன வெளி நோக்கு ஒண்ணு உள்நோக்கு ஒண்ணு. வெளிநோக்கு உள்ளவனுக்கு உள்நோக்கு பிடிக்காது. இந்த தங்கம் பொருள் ஆனந்தம் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணமே உள்ளவனுக்கு பக்தி புரியல. அந்த பகவான் எங்க இருக்காருன்னு கேட்டார். இங்க இருக்காரா அங்க இருக்காரா? மகாவிஷ்ணு ரெடி ஆயிட்டார். ஏன்னா இவன் எங்க சொல்றாரோ அந்த இடத்துக்கு நான் போகணும்னு விவகாரம் முழுக்க என்ன ஆயிடுது. எங்கும் இருக்காரு. ஒரு இடத்துல எங்கும் இருக்காங்கிற பிரகலாதன் இரண்யம் கசிபு எங்கும் இல்லையே எங்க இருக்காருன்னு கேட்கிறார். எங்க இருக்காருங்கிற எல்லா இடத்துலயும் தான் இருக்க. ஏன் பாக்கிறனே எனக்கு தெரியலையே. வியக்தஸ்வரூபிணி வியக்தமாக பிரகலாதனுக்கும் அவ்வியக்தமாக அவருக்கும் இருக்காரு. அப்படியா? அப்ப இந்த சூழல் இருக்காரோ அப்படின்னு கேக்குற. சூழலையும் காணப்படுறேன். அந்த இடத்துல ஒரே க்ஷணத்துல எழுந்து தூணை உடச்சுண்டு வெளியில வந்தாரா. வெளியில வந்து அடுத்த க்ஷணம் வேற ஒண்ணும் பேசல. தான் வந்த காரியத்தை எதுக்கு பகவான் எதுக்காக துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட ரட்சணம் பரித்ராணாய சாதுனா விநாசாயிக துஷ்டுதான் கர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்ன மாதிரியா அடுத்த க்ஷணம் என்ன பண்ணினார். ஹிரண்யகசிபு புடிச்சுட்டு தொடையில போட்டு அப்படியே பிரிச்சு அந்த உள்ள இருக்கக்கூடியதான நாடிகள் எல்லாம் எடுத்து தன்னிடத்துல போட்டு இருந்த மாலையா அவருடைய பிராணம் அடுத்த க்ஷணத்துல வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய கோபத்தை தகிக்கிறதுக்காக மகாலட்சுமி தாயார அனுப்பினாளா தேவதைகள்லாம். என்னமோ டவுட்டா இருக்கு நம்மாத்துக்காரா பக்கத்தாத்துக்காரா. ஏன்னா அங்கதான் டெய்லி சண்டை நடக்கும். எங்க கைலாசத்துல நம்ம ஊர்ல பிறந்தண்ணில இருந்து சண்டையே கிடையாதுன்னு. என்னைக்குமே மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமி சண்டை உண்டோ? ஒரு நாளும் கிடையாது. எப்போ அந்த அம்மா கால் பக்கத்துல இருந்து காலை பிடிக்கிறப்பல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. பிடிச்சாலும் இல்லையே தெரியும். நம்மளதான் கேட்கணும். அந்த வெங்கடேஸ்வர சுப்ரபாதத்துல கோமளமா இருக்கிற அந்த கை இருக்கு. அந்த கோமளமான காலை தொட்டாலே சிவந்து போயிடுமான்னு நினைச்சுன்னு தொடலையா. அப்படியே தொட்டா சிவந்து போயிடுமா. எங்க பிரம்மத்தை பேசினாலே சிவந்து போயிடும். அது வேற இருந்தாலும் என்னடா அந்த அளவுக்கு அப்படி இருந்துட்டு இருக்கா. நாங்கெல்லாம் அந்யோன்யமானது. கல்யாண சந்தர்ப்பத்துல என்ன சொல்லிட்டு இருக்கேன். மகாவிஷ்ணுஸ்வரூபாய வராயா அப்படிதானே பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்டதான இவர் இந்த கோபம் எங்க ஆத்துக்காருக்கு வந்ததே இல்ல. இவர் எங்க ஆத்துக்காரும் இல்ல டவுட் இருக்காராம். என்னத்தான் பண்றது விவகாரம். அடுத்ததான் பிரகலாதன் அனுபவ பிரகலாதன் பண்ண ஸ்தோத்திரத்தினால சந்தோஷப்பட்ட அப்படின்னு விசேஷமாக லட்சுமி நரசிம்ம ஸ்தோத்திரம். லட்சுமி நரசிம்ம மமதேகி கராவலம்பம். ஆபத்து வர சமயத்துல கவலை வந்ததுன்னு இந்த ஸ்தோத்திரத்தை படிச்ச மாத்திரத்தினால அப்ப இருக்கிற கவலை போயிடும். அப்படி விசேஷமாக இன்னைக்கு லட்சுமி நரசிம்ம ஜெயந்தி. நரசிம்ம ஜெயந்தி அதுக்காக வியக்தாவியக்தமாக இருந்தவர்
அதனால்தான் நிருசிம்ம சுவாமிய மனுஷன் என்று சொல்லலாமா இல்ல சிம்மம்னு சொல்றதா? நம்ம ஊர்ல இந்த 2 உருவமா இருக்கிறது பிள்ளையார் ஒண்ணு இவர் ஒண்ணு. யானை தலை உடம்பெல்லாம் மனுஷன், இவருக்கு சிம்மம் தலை உடம்பெல்லாம் மனுஷன். நீதி தேவதைகள்லாம் இப்படி இல்லையே சார், என்னமோ இப்படி சொல்லிட்டு இருக்கல. இன்னொருத்தர் இருக்கார் அயகிரீவர், குதிரதெல்லாம் இதெல்லாம் மனுஷன். யோஜனை பண்ணி பாருங்க, சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம். ஒண்ணு குருமூர்த்தி, அயகிரீவரா இருக்கிற குருஸ்வரூபம். இங்க லட்சுமி நரசிம்மரா இருக்கிற மனுஷனுடைய கவலைகள்லாம் பார்க்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபம். மகாகணபதியானவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? உமக்கு வரக்கூடியதான எல்லா இடையூறையும் போக்குறதுக்காகவே ஒரு ஸ்வரூபமா இருந்துட்டு இருக்கார். ஆகையால் இப்படி ஒண்ணு தாமசம், ஒண்ணு ராஜசம், ஒண்ணு சாத்விகம், அப்படி விசேஷமாக 3ஆ சொல்லியிருக்க. அப்படி அந்த உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம், அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இவர் எங்கும் வியாபிச்சிருக்கார். எங்க இருக்காரு தெரியலையே. அந்த மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபமும் அம்பாளுடைய ஸ்வரூபம் எங்க இருக்க? உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, உன் கேழ்வர் உங்க ஆசகாருடைய ஒரு பாதி பாகமா, அறைகின்றவன் மறையின் அடியோ முடியோ கோஷிக்கக்கூடியதான வேதத்தினுடைய ஆத்யந்த ஸ்வரூபமா யோ வேத அதவசர புரோக்தோ வேதாந்த பிரதிஷ்டிதா, அப்படி அடியோ முடியோ இருக்கக்கூடியதான ஓங்காரமோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ, இல்ல அந்த அமிர்தஸ்வரூபமா இருக்கக்கூடியது அமிர்தோகமானம் அப்படின்னு இருக்கக்கூடியதான சந்திரஸ்வரூபமோ, கஞ்சமோ, கஞ்சம்னா தாமரையோ, அல்லது என்ற நெஞ்சகமோ, இந்த இதயத்துல நம்மளுடைய ஒரு ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியதான இதயமா, இல்ல மறைங்கின்ற வாரிதியோ, பார்க்கடலோ, எல்லாமும் எந்த கடலுக்குள்ள மறைஞ்சு போறதோ அப்படிப்பட்டதான பார்க்கடலோ, பூரணாச்சலம் அங்கையே அப்படின்னு விசேஷமாக அம்பாள ஸ்தோத்திரம் பண்ற. இதுதான் வியக்தா வியக்தஸ்வரூபிணி. இப்ப வியக்தம் மகத்தத்துவம், பூர்வஸ்மாத் அபிவியக்தத்வாத் மகத்வாச்ச, முன்னால இருக்கிற பிரதானம், பிரதானத்திலிருந்து வந்ததோ இல்லையோ மகத்தத்துவம். மகத்தப்பரம் அவ்யக்தம், அவ்யக்தா புருஷப்பர, புருஷோட அவ்யக்தம், அவ்யக்தத்திலிருந்து மகத்தத்துவம், அதனால வியக்தம். அதுக்கப்புறம் வியக்த அவ்யக்த ஸ்வரூபிணின்னு சொன்னதோ இல்லையோ, இது அவ்யக்தம்ங்கிறதுக்கு ஆவ்யக்தம்னு தெரிவிக்கலாங்கிற. வியக்த அவ்யக்த ஸ்வரூபிணி இல்லையா, வியக்த ஆவ்யக்த ஸ்வரூபிணி. ஆசமந்தாத் வியக்த ஆவ்யக்த தஜ்ஜன்ய அகங்கார, மகத்தத்துவத்திலிருந்து உண்டானது அகங்காரம். ததுபயஸ்வரூபிணி இத்யேகம் பதம், இது ஒண்ணு. வியக்த பின்ன பதத்துவம் ஸ்வீகிருத்ய. இப்ப என்ன பண்ணிறார்? அவ்யக்தா வியக்தா வியக்தஸ்வரூபிணி இப்படி பிரிச்சேன். வியக்தாவியக்தஸ்வரூபிணி ஒரு நாமா இல்ல, மூல பிரகிருதி ஒரு நாம, அவ்யக்தான்னு ஒரு நாம, வியக்தான்னு ஒரு நாம, அதுக்கப்புறம் அவ்யக்தஸ்வரூபிணி இப்படி பிரிச்சேன்னா பின்ன பதம் ஸ்வீகிருத்ய. அவ 1001 நாம ஆயிடுமே, ஒரு 10 2 பிடிச்சல. பிரம்ம ஜனனி அப்படின்னு ஒரு நாம இருக்கு, 2 நாம. அது பிரம்மான்னு ஒண்ணு, ஜனனின்னு ஒண்ணு. என்ன பண்றதுன்னு அங்க ஒண்ணு சேர்த்து விடுங்க. பிரம்ம ஜனனி, இங்க ஒண்ணு பிளஸ் அங்க ஒண்ணு மைனஸ், சரியா போயிட்டு. இது நாமத்வயஸ்ய ஐக்கியமபி கர்த்தும் யுக்தம் மௌனருத்யாதி தோஷ அப்ரதராத். இப்படி சொன்னதுனால ரெபடிஷன் வராது. பிரத்யுத வகார பகாராதி நாம பிராயபாட அனுகுண்யாச்ச. இதுக்கு முன்னால வகார பகார நாமாக்கள் இருக்காங்க, அதனால பிரம்மஸ்வரூபிணி தனியா வரலாம். அஸ்மின் பட்சே இப்படி சொன்னேன்னா வியக்தம் ஸ்வரூபம் மகாந்தாத்மகம் அத்யா இது யோஜ்யம். அந்த வியக்தமான ஸ்வரூபம் மகஸ்வரூபம் அம்பாள் என்று சொல்லலாம். இது எப்படி தெரிகிறது? பராஹந்தாயா திருப்பத சுந்தரி ரூபத்வாத். இப்பொழுது என் சரீரத்தில் தான் நான் எனக்குடையதான எண்ணம் எடுத்து, உள்ளங்கால இருந்து உச்சம் குழி வரைக்கும் எங்கே தொட்டாலும் நான்கிற இந்த நான் எனக்குடையதான எண்ணம் எங்க இருக்கு சார்? இந்த சரீரத்துல. இந்த சரீரத்துக்கு வெளியில இருக்கிற பொருளை காமிச்சாருன்னு சொல்றேன் இதுங்கிற. இங்க நான், வெளியில இருந்தா இது, இவ்வளவுதானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த இதுவும் நான் ஆயிட்டேனால், எங்கும் நான் உள்ளதாக ஆனானேயானால், எந்த இடத்திலையும் நான் தான் இருக்கேன் எனக்குடையதான அறிவு வறுமையானால் அது பராஹந்தாது. இதுதான் கபலீகிருத
தத்துவகிராம மண்டலா. 36 தத்துவங்களையும் கபலீகாரம் பண்ணி நானாக ஆன சந்தர்ப்பத்தில் இதுதான் ஆர்திரம் ஜலதிர் ஜோதிர் அகமஸ்மி ஜோதிர் ஜலதிர் பிரம்மாஹமஸ்மி அகமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அகமேவா அகம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா. நானா இருந்து கொண்டு என்னையே நான் குடிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டதாக ஸ்வரூபமாக ஆக்கிறேன் அப்படின்னு தத்துவாதீதமான ஒரு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் பராகந்தா வடிவம். அந்த பராகந்தா வடிவமா இருக்கிறதா அம்பாளுடைய ஸ்வரூபம். இப்படிப்பட்டதான் அகங்காராட்சதே ததபித்யக்தே இப்படியாச்சு. அப்புறம் வியக்தம் அவ்யக்தஞ்சாயிது ஸ்வரூபே அஸ்யாஹா இதி வா. வியக்த ஸ்வரூபமாகவும் அவ்யக்த ஸ்வரூபமாகவும் இருக்கிறது. நம்ம நாட்டுல சுத்யும்னம்னு ஒரு ராஜா இருந்த. சுத்யும்னஹா ஒழுங்காக நன்றாக விளங்குபவர் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ராஜா ரொம்ப ஆனந்தமாக உலகத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ற சௌக்கியமா தர்மமா இருந்தார். ஒரு நாளைக்கு அவர் வேட்டையாட கிளம்பினார். வேட்டையாடுறதுக்கு போகும்பொழுது நிறைய ஜந்துக்களை கொன்னார். கொன்னுபிட்டு இவர் என்ன ஆயிட்டார்? அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். டயர்ட் ஆயிட்டா அப்படியே ஒரு காட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் ஆனப்பறம் என்ன ஆச்சு? தூங்கி விட்டார் இவர். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 5-6 மணி நேரம் ஆனப்பறம் பின்னால எல்லா சைன்யமும் வந்து சைன்யம் வந்து பார்த்தா இவர் முடிச்சுட்டு இருக்க. முடிச்சுட்டு பார்த்தா என்னடா ஆச்சுன்னா பெண்ணா மாறிட்டார். என்னாச்சு? ராஜாவானவர் பெண்ணா மாறிட்டார். சரின்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னா அந்த பக்கத்துல தான் எந்த குதிரையில வந்தாரோ அந்த குதிரையும் பெண் குதிரை ஆயிடுச்சு. அஸ்வமானது படவான படவான வெய்ய விஷம் இல்ல. சம்ஸ்கிருதத்துல படவான பெண் குதிரைன்னு அர்த்தம். படவா இப்படி ஆயிடுச்சு. இது என்ன ஆச்சுன்னா பின்னால வந்து சைன்யங்கள்லாம் வந்திருக்கு. அத்தனை யானை அத்தனை குதிரை அத்தனை சைனிகள் எல்லாரும் பெண்களா வந்துட்டார். எல்லாம் இது வம்பா போயிடுச்சு. ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணினா சரி இந்த அரண்யத்தை விட்டு வெளியில போகலாமான்னு பார்த்தார். போனாலும் பெண்மை போகல. ஆன்மதான் போயிடுது. எல்லாரும் பெண்களா மாறிட்டா என்ன பண்றதுன்னு தெரியல இவருக்கு. ராஜ்யத்துக்கு போறதுக்கு வெக்கமா இருக்கு. ராஜாவா போனவர் ஒரு பெண்ணா வந்தாருன்னா என்ன பண்ணுவார் பாவம்? ஒண்ணுமே தெரியல. விவகாரம் முழுக்க என்ன பண்றது? அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் இனிமேல அங்க போகக்கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய மகர்ஷிய கேட்கிறார். வெளியில வந்து அந்த மகர்ஷி சொன்னது ஏன் இந்த காட்டுக்குள்ள போனி இருந்தார். எனக்கு என்ன தெரியும்? போர்ட போட்டிருக்கு டோன்ட் என்டர்னு. போர்டு போட்டது வேணும்னு போவோம். லோகத்துல மனுஷியால என்ன டோன்ட் பிளக் பிளவர்ஸ் போட்டிருக்கு. பிளவர் ஷோல கரெக்டா இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணா அதுக்காக அந்த போர்டே எடுத்து வச்சு போட்டோம். அதனால மனுஷனுடைய எது வேண்டாம்னு சொன்னமோ அதுதான் பண்றது. நீங்க போடல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சுவாமி இப்படி தெரியாதுங்கோ. இந்த காடு அப்படி. பார்வதி பரமேஸ்வரால் ஏகாந்தமா இருந்த சந்தர்ப்பத்தில் சரக சரந்தனாதிகள் அங்க போனாலாம் ஒரு நாளைக்கு தெரியாம. அம்பாளுக்கு கோபம் வந்தது. பிரைவசியே இல்லையேன்னு கோச்சு யாரு? பார்வதி. இந்த கோபமெல்லாம் அங்கேதான் இருக்குன்னு பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டார்? யாரு வருவான்னு எதிர்பார்த்தா விவகாரம் பரவாயில்லை. எதனால யாரு வந்தாலும் இந்த காட்டுக்குள்ள யாரு வந்தாலும் புருஷாள்னா ஸ்திரீகளா மாறிவிடுவா அப்படின்னு. இது அம்பாளுக்கு மறந்து போச்சு. பரமேஸ்வரன் வந்து விட்டார். இது என்னடா இதை சுங்கியவனுக்கு மட்டும் தகவல் வந்து சேர்ந்தார். பெண் ஆயிட்டார். இது மாற மாட்டார். கிருஷ்ணார்பணம். இது என்ன ஆச்சுன்னா இவர் இன்னைக்கு காட்டுக்கு போறது நாட்டுக்கு போறத விட்டார். ஏன்னா வெக்கம்னு எப்படி போறது? அந்த மகர்ஷி என்ன பண்ணீங்க? இத போக்குறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க குல குருவ நினைஞ்சோ எப்படிப்பட்டதான கஷ்டம் வந்தாலும் அந்த குருஸ்மரணத்தினால சரியாகும் அப்படின்னு சொல்ற. குரு யாரோ வசிஷ்டர். அவரை நினைக்கிற அவர் சரியினர் வரையினர். இதுக்குள்ளேயே அந்த சந்திரனுடைய பிள்ளை புதன் அவர் வராருங்க. இந்த காட்டுக்குள்ள அவர் போல போயிருந்தாலும் அவரை பெண்ணா இருப்பாரு. காட்டுக்கு வெளியில இவர் இருக்கார். இவன் வந்திருக்கார். வந்ததுன்னு இவரை பார்த்தார். அழகான பெண்மணியா இருக்கார். இவர் தன்னுடைய பேரை சுத்திமுனங்கிற பேரை ஈழான்னு மாத்திருந்தாரா. ஈழா தேவி சரஸ்வதி அப்படின்னு சரஸ்வதி சூக்தத்துல ருக்வேதத்துல வரும். ஈழான்னு இப்படிப்பட்டதான இந்த ஈழாதேவியாக இவர் மாறினத்தினால் அவர் பார்த்தார்.
இவரை கல்யாணம் பண்ணிட்டார். அது அவ 2 பேருக்கும் புரூரவர்னு பிறந்தார். இந்த புரூரவருடைய ஒரு சரித்திரம் இது. இப்படி அந்த புரூரவர் தான் பிறந்தார். இந்த புரூரவன் பிறந்த பிறகு அவருடைய இருந்துருக்கார். காத்து படுத்துட்ட கவலைப்படுறாரு, என்னடா இது, நான் ராஜாவா இருந்தேன், ஆணா இருந்தேன், சூரமா இருந்தேன், என் வாழ்க்கை நான் பெண்ணா மாறினேன், பெண்ணா மாறுறது போறாக எனக்கு ஒரு கர்ப்பம் வந்தது, இல்ல புரூரவர் வேற பிறந்திருக்கார், என்ன பண்றது என்ன தெரியலையேன்னு அழுது தன்னுடைய குருவை நினைச்ச. அப்ப வசிஷ்டர் அங்க வந்தார. வந்து இது பார்வதி பரமேஸ்வராளுடைய விவகாரம், நம்ம இங்க ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா ஒண்ணு நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன். என்னதுன்னு பரமேஸ்வரனை தியானம் பண்ணி 1 மாசம் ஆணு 1 மாசம் பெண்ணா நீங்க இருக்கலாம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். அதே மாதிரி இவர் 1 மாசம் ஆனார். ஆனானதுமே இந்த பையனை அழைச்சுட்டு ஊரா போயிட்டார். போய் ராஜாவாயிட்டார். ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினார். பரிபாலனம் பண்ணி அதற்கு பிறகு என்ன 1 மாசம் பெண்ணா இருப்பாரு, அப்ப அந்த புறத்துக்குள்ளேயே இருப்பாரு, வெளியிலேயே வரமாட்டாரு. அதுக்கப்புறம் 1 மாசம் ஆனாயிடுவார், வெளியில ராஜ்யத்தை பத்தி. இதெல்லாம் என்ன சொன்னார், ராஜங்கள் டாப் சீக்ரெட் சில பேருக்கு தான் தெரியும். இப்படி ராஜ்யம் நடந்துட்டே இருக்கு. கரெக்டா அந்த பையனுக்கு 16வது வயசு ஆற பையன் தான் குடிச்சுட்டு இருக்க. 16வது வயசு ஒரு நாள் ஆச்சு. என்ன பண்ணாங்க, யவராஜ்யத்தை கொடுத்து விட்டு அவனுக்கு ராஜ்யத்தை விட தான் ஓடி போயிட்டாராம். போயிட்டு தியானம் பண்ணின. அப்புறம் அம்பாளுடைய அனுகிரகம் வந்தது. அந்த அனுகிரகம் வந்த பிறகு அவருக்கு அம்பாளுடைய தரிசனம் கிடைச்சது. யாருக்கு, இந்த சுஜிம்னங்கிறவருக்கு. சிம்ஹாரூடாஸ்திதே திவ்ய ரூபா மனோரமா கருணே பானதம்மதி மாதகோர்நார்த்திதலோச்சனா அப்படின்னு அவருக்கு சிம்ஹாரூடமா அம்பாள் தரிசனம் பண்ணினா. நவாட்சரி மந்திரத்தை, இந்த சண்டிகா பரமேஸ்வரி மந்திரத்தை அவருக்கு தான் முதல்ல உபதேசமாச்சு அப்படின்னு விசேஷமாக தேவி பாகவத்துல சொல்லிருக்கு. இந்த சொன்னதான கதை இது எதுக்குன்னு அவருக்கு ஒரு பேர் வந்தது இல்லையா, என்ன பேரு, ஈழான்னு. இந்த ஈழாங்கிற பேரை வச்சு அதுக்கப்புறம் அங்கே விட்டான். இந்த விவகாரம் பத்தி இங்க தேவி பாகவத்திலையும் பேசல. இதுக்கு மூலமா இருக்கக்கூடியதான இளாதேவி சரஸ்வதிங்கிற இளா சூக்தத்திலையும் பேசல. விவகாரம் என்ன, அதர்வ வேதத்துல இந்த இளா மந்திரத்தை சொல்ற காலத்துல அங்க சொல்லிருக்க, நீங்க அகம்னு சொல்லிடும் இல்லையோ, அது வியக்தஸ்வரூபமா. இந்த அகம் ஆக்கு பின்னால என்ன எழுத்துன்னு கேட்டார் அவர். ஐ ஒன்னு அப்புறம் என்ன, ஆக்கு அப்புறம் என்ன, யாராளாவா சாஹா லா. அகம்ங்கிறதுக்கு அடுத்ததாக ஒரு அப்படியே நாட்டின் வந்தடையானால் பக்கத்துல ஈழா. விவகாரம் என்ன, அவ்யக்தஸ்வரூபிணி இப்படின்னு வியக்தாவியக்தஸ்வரூபிணிங்கிறதுக்கு அர்த்தம் அந்த அதர்வவேதியமான இளா சுத்தத்துடைய வியாக்கியானத்துல இருக்குங்கிறத சொல்லி, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். இதத்தான் ஆச்சாரியர் மனஸ்தம் யோமஸ்தம் மருதசி மருத்சாரதிரசி ஸ்வமாபஸ்தம் பூமி கயி பரிணதாயாம் நைபரம் ஸ்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வவபுஷா சிதானந்தாகாரம் சிவயுவதி பாரேன விபுருஷே அப்படின்னு அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம். பஞ்சபூதங்களுக்கும் அப்பாற்பட்டதாக, மனசுக்கும் அப்பாற்பட்டதான ஸ்வரூபம். கை பரிணதாயாம் நஹிபரம், நீங்கள் உலகமத்தெல்லாம் பரிணமிச்சுள்ளையானால் இந்த பரிணாமத்துக்கு அப்பாற்பட்டதாக ஒரு ஸ்வரூபத்தை சொல்ல முடியுமா? பரிணயம், நீங்களே உலகத்தை எல்லாம் பரிணமிக்கிறதுக்காக விஸ்வபுஷா சிதானந்தாகாரம், சிதானந்த ஸ்வரூபமா அம்பாளுடைய ஸ்வரூபம். அதனால இந்த நவாட்சரி மந்திரம் நான் என்ன சொன்னேன்னா அதான் சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு அங்க இருக்கு. அதத்தான் இங்க சொல்லிட்டு இருக்க. வியக்தம் அவ்யக்தம் இது ஸ்வரூபே அஸ்ய வியக்தம் மகத்தத்துவம் நான் சொன்னேன்னா அங்க இருந்து ஆரம்பிச்சு பூர்வஸ்மாத் அபிவியக்தத்வாத் மகத்வாத் ஆசமந்தாத் வியக்தம் ஆவ்யக்தம் இப்படி பதம் தெரிவிக்கிறது நியாயம். என்ன துர்கா சத்து இல்ல, சர்வாபாதா பிரதமனம் திரைலோக்கியேஸ்வரி சர்வபாதா பிரதமனம் தான். எல்லா பாதங்கள்ல சர்வபாதா தான் சொல்லணும். சர்வாபாதா பிரதமனம். அப்ப இது அங்க சாஸ்கராயர் இவர்தான் வியாக்கியானம் பண்றது. சர்வம் ஆபாதா பிரதமனம், ஆசமந்தாத் பாதா ஆபாதாவா. நமக்கு சம்ஸ்கிருதம்னு ஒண்ணு தெரிஞ்சிருந்தா தானே சர்வபாதாவா சர்வபாதாவா ஏதோ போட்டிருக்கோம் படிக்கொண்டான். ஆனா இது வித்தியாசமா சொல்லியிருக்காருங்க. அதேதான் இங்கேயும் ஆசமந்தாத் அப்படி.
अस्मिन् पक्षे व्यक्तं स्वरूपम् अहन्तात्मकम् अस्याः इति बोध्यम् पराहन्तायाः त्रिपुरसुन्दरी रूपत्वात् अहङ्काराख्यतत्वे तदभिव्यक्ते அடுத்தது व्यक्तम् अव्यक्तम् च इति स्वरूपे अस्याः इति वा व्यक्त स्वरूपமாவும் அம்பாள் இருக்கா அவ்யக்த ஸ்வரூபமாவும் இருக்காள் அகமாகவும் இருக்கா இளையாகவும் இருக்கா பூதபாவி விகார சாகித்ய ராகித்யவதி ஒரு விதமான விகாரமும் மாறுதலும் அற்றவர் சதுக்கம் லைங்கே பூதபாவ விகாரேன த்விதீயேன சதுச்சதே முன்னால இருந்த ஒரு மாறுதலோ இப்பொழுது இருக்கிற மாறுதலோ ஒண்ணும் இல்லை வியக்தம் தேன விஹீனத்வாத் அவ்யக்தம் அசதித்யதி அதனால்தான் வியக்தம் என்றும் அசதுக்கு பேரு இல்ல பகவத்கீதையில சொன்னதான அக்ஷராட்சர ரூபாவா 15வது அந்த பகவானுக்கு சொல்ற காலத்துல அந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கு யஸ்மாட்சரமதி தோஹம் அக்ஷராதபி சோத்தம அதோஸ்மி லோகே வேதேஜ பிரதித புருஷோத்தம அப்படின்னு நான் க்ஷரமாகவும் அழியக்கூடியதான பொருள்களாகவும் அழியக்கூடியதான பொருளுக்கு காரணமா இருக்கக்கூடியதான அக்ஷரமாகவும் நான் இருக்கேன் எக்காரணத்தினால் சரத்துக்கும் அக்ஷரத்துக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கேனோ ஆகையால் எனக்கு புருஷோத்தமன் என்று பெயர் அப்படின்னு சொன்னாரு. அப்படி உத்தமக்ஷரம் அவ்யக்தம் வியக்தம் வியக்தம் கரமுதாகிருதம் இது மத்ய புராணா 18 புராணத்தையும் கொடுத்துட்டார். சமஷ்டி வியக்தி ரூபாவா இல்ல ஒரு பொருளையே சேர்த்து சொல்றப்ப ஒரு மாதிரி சொல்றோம், தனித்தனியா இருக்கும் பொழுது ஒரு தரம் சொல்றோம். லோகத்துல ஒரு மரம் இருந்தா மரம்ங்கிறது, அதே மரங்கள் 1000 மரம் வச்சுங்களேன். காடுங்கிறது, காடுன்னா மரம் வேற காடு வேறையான்னு ஒவ்வொரு காடா வெட்டிட்டு வந்தான். ஒரு மரமா மரம் தானே வெட்டினேன்னு காடு போயிட்டு இருந்தான். அப்போ காடும் மரமும் ஒன்னா வெவ்வேறு காரணம் வாங்காது. இது கூட்டமா இருந்தா அது மரம் இருக்கு. ஒரே ஒரு சோல்ஜர் இருந்தான்னா அவன சிப்பாயிங்கிற, 1000 சிப்பாய்கள் இருந்தா ஒரு ஆர்மிங்கிற. என்ன அறிவா சைன்யம்ங்கிறத, இந்த சைன்யம்ங்கிறது ஒரு மனுஷனுடைய கூட்டமா இல்லையா, வீரர்களுடைய கூட்டம் தான். ஆனா அத கூட்டமா இருக்கும் பொழுது சைன்யம்ங்கிறோம். இதுதான் இது சமஷ்டி வியக்தி, இண்டிவிஜுவல் டோட்டல். இது அப்படியே எக்ஸாம்பிள் வர வச்சுக்கலாம். இப்படி சமஷ்டி வியக்தி ரூபாவா சமஷ்டிம் இது வியக்தம் வியக்திம் வியக்திம் வியக்தம் வியக்திம் முனீஸ்வரா இது நிருசிம்ம புராணா. இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி. அதுக்காக திரயோவிம்ச தத்துவ பிரகிருதி ரூபாவா 23 தத்துவங்களுடைய ஸ்வரூபம். திரயோவிம்சதி தத்வானி வியக்த சப்தேன சூரயா மொத்தம் 37 தத்துவங்கள், 36 தத்துவங்கள், ஒன்னு தத்வாதீதமான ஒரு ஸ்வரூபம். அதுல முதல் 23 தத்துவங்கள் இருக்க இது வியக்தம்னு பேரும். திரயோவிம்சதி தத்வானி வியக்த சப்தேன சூரயா. அந்த 23 என்னதுன்னு கேட்டார். மகத்து, அகங்காரம், புத்தி. அப்படி மகத் அகங்காரங்கள் 1, புத்தி 2, மனசு 3. மூணாச்சா இது 23 என்னன்னு பாணிபாத வாயு பத்தா சதரூபரசகந்தா ஆகாத வாயு வந்து கலித பூமி. மொத்தம் 20. இந்த 3 23. இந்த 3 வியக்தமா. வித்ரயோவிம்சதி தத்வானி வியக்த சப்தேன சூரய வதந்தி. அவ்யக்த சப்தேன அவ்யக்த சப்தத்தினால பிரகிருதி பராம் ததா இது பிரம்மாண்ட புராணாத். அதவா இந்த வியக்த அவ்யக்தம் இருக்கோம், இத 3 பிரிவினர். வியக்த அவ்யக்தேச்சா வியக்தாவியக்தஞ்சா வியக்தஞ்சா அவ்யக்தஞ்சா வியக்தாவியக்தே புரிதம். வியக்தாவியக்தஞ்ச வியக்தாவியக்தஞ்ச வியக்தாவியக்தம். சமாதானத்துல ஏகதேசம், ஏகதேசம் நபும்சகம். இது புனர் ஏகதேசாந்தரேன வியக்தம் அவ்யக்தம் வியக்தாவியக்தஞ்சா இது திரிவித லிங்க ரூபாவா. இங்க 3 விதமான லிங்கங்கள். ஸ்வயம்புவலிங்கம்னு ஒரு ஸ்வயம்புலிங்கம்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம், பானலிங்கம்னு சொல்றோம், சைலலிங்கம்னு சொல்றோம். லிங்கங்கள் தனி. மரகத லிங்கம் அந்த லிங்கம்னு சொல்றோமோ இல்லையா. இல்ல சில இடத்துல கோயில வந்து ஸ்வயம்புலிங்கம் அப்படிங்கிற. இந்த லிங்கத்தை பத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்ற. லிங்கம் 3 விதம். லட்சணானி பிரம்ம வைவர்த்த புராணே ஸ்வயம்புவம் பானலிங்கம் சைலலிங்கம் இது கிருதா. லிங்கங்கள் எத்தனை? ஸ்வயம்புலிங்கம் 1, பானலிங்கம் 1, சைலலிங்கம் 1.
கீர்த்திதம் வியக்தம் அவ்யக்தம் வியக்தாவியக்தவி விக்ரமாது. வியக்தம்ங்கிறது ஸ்வயம்பலிங்கம், அவ்யக்தம்ங்கிறது பானலிங்கம், வியக்தாவியக்தம்ங்கிறது சைலலிங்கம். வியக்தம் முக்தி பிரதம். இந்த ஸ்வயம்புலிங்கம் என்ன பண்றது, வியக்தமா இருக்கிறது முக்தி பிரதம். அதுக்கு வணங்கி அதுக்கு பூஜை பண்ணினேயானால் முக்தி பிரதம், வாழ்க்கையில வேண்டிய எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்குமா. முக்தி பிரதம் அவ்யக்தம் உச்சதே. இந்த பானலிங்கம் இருக்க இது முக்தி பிரதம். முக்தி முக்தி பிரதம் லிங்கம் வியக்தாவியக்தம் பிரதட்சதே. பூஜைக்கு தக்கவாறு முக்தி முக்தி பிரதமான லிங்கம். விஸ்கிருஷ்டுலம் சமாரூடம் விருத்தி மேதின ஈயதே. இந்த பானலிங்கம் இருக்க பத்தில 2 துலங்களோ 3 துலங்களோ அதை விட வெயிட் இருக்கும். நிறைய வெயிட் இருந்தா அது பானலிங்கம். ரொம்ப சின்னதாகவும் வெயிட் இல்லாம இருக்குமே அது சைலலிங்கம். அப்படிதான் சார். சத்பானலிங்கம் உதிதம் சேஷம் சைலம் விதுர்புதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அதவா அது இல்லைன்னா பக்வமலேஷு சுவ்யக்தம். யாரு சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி ஜபத்தை பண்ணி அம்பாளுடைய நாமாக்களை சொல்லி அதையே நமச்சுண்டு சப்தசித்தை பாராயணம் பண்ணிட்டு இப்படி யார் இருக்காளோ அவளுடைய பாபங்கள்லாம் போன பிறகு சுவ்யக்தம் பாசபத்தேஷு அவ்யக்தம் ஸ்வரூபம் அஸ்யா. அவளுக்கு இருக்கக்கூடியதான அவ்யக்த ஸ்வரூபம். சதுப்தம் சக்தி ரகசிய சக்திபாத சப்தார்த்த நிரூபண அவசரே. சக்திபாத் அப்படிங்கிற எங்க இருந்து சக்தி எங்க விழறது, விழுந்த கை காலம் உடையாதான். அப்படி இல்ல, வியாபினி பரமசக்தி எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதான அம்பாள். பதிதே சுச்சதே கதம் அப்படின்னா ஊர்வாத் அதோ கதி பாதா, எங்கும் இருக்கக்கூடியதான அந்த அம்பாளுடைய சக்தி நம்ம சுசும்னா வழியாக கீழே இறங்கி மூலாதார ஸ்தானத்துல நம்ம சரீரத்தை வந்து நின்னா அதுக்கு சக்தி பாத்தம் வருது. மூர்த்தஸ்ய அசர்வகஸ்ய சத்யாம்சா சத்தியம் வியாபினி நித்யா, எங்கும் வியாபித்திருக்கிறவள். சகஜா சிவவத் சிதா, பரமேஸ்வரனாட்ட இருக்க. இந்து இயம் மல கர்மாதி பாசபத்தேஷு சம்ருதா, மலம் கர்மா இப்படிப்பட்டதான பாசங்கள்னால் சூழப்பட்டு பக்வதோஷேஷு சுவ்யக்தா, தோஷங்கள்லாம் போன பிறகு சுவ்யக்தா பதிதே விபச்சரியதே, அந்த அம்பாள் இவ சரீரத்துக்குள்ள சாநித்தியத்தை அடைஞ்சிருக்கா, அவரே அம்பாளா ஆயிட்டா அப்படின்னு சொல்றாளாம். அதனாலதான் சக்தி பாத்தம். இப்படி வியக்தாவியக்த ஸ்வரூபணிங்கிற நாமாச்சு. வியாபினி விவிதாகாரா, இந்த வியாபினிங்கிற நாமாக்கார்தான் ஆயிடுது. இதுக்கு முன்னாலேயே வியாபகம்ங்கிறது எங்க இருக்காரு இன்னும் வியாபிச்சிருக்கான்னு சொல்லியாச்சு. அதனால அகங்கார திரய காரிய ரூபா, அகங்காரம் 3 விதமான சாத்விக ராஜச தாமச அகங்காரம் 3 காரங்கள அவசிட்ட பிராகிருத சர்க்க கிருதயாத்மகதையா. இந்த பிராகிருத சர்க்கமாக 3 விதமா இருக்கிறதுனால பரிணாமா வியாபினி சர்வ ஜெகத் வியாபிகா. இதுதான் உபனிஷத்து. ஏகைவ சர்வத்திர வர்த்ததே தஸ்மாதுச்சதே ஏகா. திரிபுரோபனிஷத்து ஏகைவ விஸ்வரூபிணி தஸ்மாதுச்சதே அனைகா நைகா அப்படின்னு சொல்லும். அப்படி சர்வ வியாபகமா இருக்கா. ஸ்வயேகையா பூரிதமம் பகைதது காதேஸ்துதிஸ்தவ்ய பராபரோக்தி. பூரிதம் அம்பத ஏதது, உலகங்கள்லாம் உங்களால வியாபிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர உங்களுக்கு வேற என்ன சுத்தி வேணும் அப்படின்னு காதேஸ்துதிஸ்தவ்ய பராபரோக்தி அப்படின்னு துர்காசத்து இருக்கு. இதி பாஸ்கரராயேன கிருதே சௌபாகிய பாஸ்கரே சதுர்த்த சதகேனா பூத் பஞ்சமி ஜுவாலினி கலா. இந்த கலை ஜுவாலினி கலான்னு. ஜுவாலினி கலா அப்படியே நெருப்பு எரிகிறா போல, அவ்வளவு சுலபமாக எல்லோராலையும் புரிஞ்சுக்க முடியாது. கிட்ட போக முடியுமா? அப்படி ரகசியமான அர்த்தங்கள் நிறைய சொல்லிருக்க. ஒரு பசுபாச விமோச்சனிங்கிற நாமாவையே 5-6 கிளாஸ் பார்த்தோம். அப்படி அடுத்தது இப்படி இருக்காது, ரொம்ப மைசூர் பாக் சாப்பிடுறா போல. உங்களுக்கு பிடிக்காதோ ரசகுல்லா சாப்பிடா போல ருச்சியா இருக்குமா. அதனால அடுத்த கலைக்கு ருச்சி காலான்னு பேரு. இத அடுத்த புதன்கிழமை